வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர் சத்யநேசன். வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தமிழ்நாடு பில்டர்ஸுகளுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி தான் இந்த வீடியோ. யூடியூபர்ஸ், பில்டர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். கல்கத்தாவில் இருந்து ஜீவன் ராஜ் பேசுகிறோம். சொல்லுங்கள். கொத்தனார் வேலை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஜேஜி பில்டர்ஸா? ஆமாம். கொத்தனார் வேலைக்கு நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம். சரி. நாங்கள் கல்கத்தாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரதா நாங்கள் வந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு போயிருக்கோம். சரி. உங்களுக்கு ஆள் தேவைன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக வரோம். அப்படியா? சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க? கொத்தனாருக்கு 600. சரி. கையாளுக்கு 400. ரொம்ப கம்மியாக இருக்கே. இல்லை, அங்கே வந்து கொடுக்கும் போதில் தமிழ்நாட்டில் அவ்வளோதான் சம்பளம் கொடுத்தாங்க. அதனால் வாங்கின சம்பளத்தை சொல்லுது. ஓகே, இருங்க, ஒரு 1/2 hourல கூப்பிட்றேன். 1/2 hourல ஃபோன் பண்ணுறீங்களா? ஆமாம். கொத்தனாருக்கு 600, நிமிந்தாருக்கு 400 சொல்கிறாங்களே. இங்கே 1000 ரூபா 1200 சம்பளம் கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 600 2 கொத்தனார் 2 கையால் வர சொல்லிடலாமே. சரி, ஓகே, அதான் சொல்லுவோம். இப்போ ஹலோ. வணக்கம் சார். சரி, நீங்கள் எது ஒரு 4 பேர் மட்டும் இப்போதைக்கு கிளம்பி வரீங்களா? வரோம் சார். சரி, ஓகே. அதாவது வந்துருங்க, உங்களுக்கு நான் ரெகுலராக வேலை தந்துடுறேன் சார். வேலை தரதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி. ஜிபேயில் ஒரு 2000 பணம் போட்டு விட்டா நல்லாயிருக்கும். எதுக்கு? நாங்கள் வர்றதுக்கு ரயில் வந்து கரெக்டாக 3:40க்கு வண்டி இந்த கல்கத்தாவில் உள்ள. சரி. ஆனால் பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2000 கொடுத்தீங்கன்னா நாங்கள், அதாவது நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து ரெகுலராக வேலை கொடுக்குறேன். வேலை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் எங்களுடைய சம்பளம். ஆனால் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குல்ல, 4 பேர் சேர்ந்து வரும்போது அவங்களே கூப்பிட்டு வரணும் இல்லை. அதனால பேசுகிறோம். நான் ரூபாய் கொடுக்குறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜிபேயில் என்னுடைய நம்பருக்கு ஜீவன் ராஜ்ன்ற நம்பரை அடிச்சு விட்டு 2000 போட்டு விடுங்க. மறுநாள் காலையில் உங்கள் பாட்டில் இடத்துல நிற்கும். உறுதியாக வந்துடுவீங்களா? ஏமாத்திட மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இருங்க, நான் அந்த இப்போ போட்டு விட்றேன். சரி, இப்போ போட்டு விட்றேன். சீக்கிரமாக கிளம்பி நாளைக்கு இங்கே வர்ற மாதிரி பாருங்கள். காலையில் வந்துடும். ஓகே, ஓகே, குட். ஹலோ, நமஸ்தே ஜி. சொல்லுங்கள். கிளம்பியாச்சா? ஜீவன் ராஜ் பேசுகிறோம், கல்கட்டா. கிளம்பியாச்சா? கிளம்பி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி. 2000 அனுப்புனீங்க, 4 பேர் வரோம். சரி. இன்னும் ஒரு விஷயம் ஜி, ஒரு 1000 ரூபா போட்டு விடுங்க. 1000 ரூபாயா? ஆமாம், 1000 ரூபா போட்டு விடுங்க. நீங்கள் கொடுத்த அனுப்புன ரூபா நல்லபடியாக வந்துருச்சு. ஆனால் அது டிக்கெட்டுக்கு தான் சரியாக இருக்கும், சாப்பாட்டுக்கு வேணுமே. அதாவது நான் வந்து நீங்கள் ரூபா இல்லைன்னு சொன்னீங்க, 2000 போட்டு விட்டாச்சு. சரியா? நீங்கள் தான் வந்து பார்த்து வரணும். நான் வேலை வந்து ரெகுலராக தர்றேன், நீங்கள் வந்துட்டா போதும். இங்கே உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஃபுல்லாக மாட்டுக்கல்ல தண்ணி வாட்டரோட உட்காந்துருக்கோம். இல்லை, 1000 ரூபாலாம் போட முடியாது. நீங்கள் கிளம்பி வாங்க, இங்கே வாங்க, பார்த்துக்குருவோம். போட்டு விடுங்க ஜி. இல்லை, அவ்வளோதான், என்கிட்ட பணம் அவ்வளோதான் இருக்குது. வந்துடுங்க, இங்கே வாங்க, பார்ப்போம். சரி, வைக்கிறேன் ஜி. என்ன மாதிரி? போனவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. பணத்தை போட்டுக்கிட்டு இப்படி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்க. ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபோன் எடுத்தால் நம்ம பேச முடியும். வெட்டியாக இப்போ 2000 ரூபா போட்டாச்சு. வேலைக்கு ஆள் வர்றாங்களா வரலையான்னு தெரியலையே. கட்டாகுது, பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க போல. பணம் போச்சு போல இருக்குது.